guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ எப்பவும் போல நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி வந்து நம்ம நேற்று போட்ட பிளான் படி நடந்திருக்கா, ஸோ நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம போட்ட பிளான் படி தான் வந்து நடந்திருக்கு 100%. ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய மெம்பர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து நேற்று வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம், இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா வந்து புட் சைடு போய்க்குங்க. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து உங்களுக்கு 17,680 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆஸ் பர் திஸ் பிளான் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் நேற்றத்தோட வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு கிளியராக தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நேற்றத்தோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு 7ஆம் தேதியோட ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு 93 மெம்பர்ஸ் பார்த்துருக்கீங்க. 93 மெம்பர்ஸில் யாராச்சும் ஒரு 10 மெம்பர்ஸ் ஆச்சு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ வந்து அதை நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க. நான் மார்க் பண்ணிட்டேன் 17,696 அப்படிங்கிற இன்னைக்கு வந்து லோ. இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத லைன்ஸ், இதெல்லாம் டம் வந்து டெலிட் பண்ணிக்குவோம். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் புட் சைடு போய்க்கலாம். பட் உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்காக இருந்தால் வந்து நீங்கள் இதை இது பண்ண தேவையில்லை. இந்த லோ பிரேக் அவுட் பண்ணாலும் நீங்கள் வெயிட் பண்ணி, ஸோ உங்களுக்கு வெயிட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த இதை பிரேக் பண்ண உடனே 17,720 பிரேக் பண்ணாவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக 17,680 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்தது இதை பிரேக் பண்ணா வேணா உங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் வந்து கிடைக்கும். 17,640 இது பண்ணிட்டா உங்களுக்கு 17,560 வரை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கிளியர் கட்டாக சொன்ன மாதிரி 17,790 பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் 17,654 வந்துட்டு உங்களுக்கு, அதாவது 17,680 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் புட் சைடு போய்க்கலாம்னு சொல்லியிருந்தா. ஸோ இதுபடி தான் வந்து இன்னைக்கு நம்ம ட்ரேடும் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பரான ஒரு புட் சைடு மார்னிங் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு 3 மினிட்ஸில் ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருந்தான். இதை வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான சைன் கிடைச்சிருக்குங்களா, பார்த்தீங்களா? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிருந்தான். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாதீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு நான் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக கட்டா தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு மார்னிங்கு 11:20க்கு நம்ம அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனோடனே டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்துச்சான்னு சொல்லினா பேட்டர்ன் நெக்லைன் ப்ரோக்கன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடு வந்து என்ட்ரி ஆயிருந்தோம். ஆஸ் பர் பேட்டர்ன் படி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து சூப்பராக ஹிட் ஆயிட்டான். ஸோ ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இந்த குரூப்பில் நான் டெய்லி வந்துட்டு வெரிஃபைடு P&L நம்ம போட்டிருக்கோம். நான் வந்துட்டு என்னுடைய புட் சைடு போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் 2,690. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கோட என்னுடைய ப்ராஃபிட் வந்து 2,430 rupees வந்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேடு வந்து கொடுத்தோம் ஃபின் நிஃப்டியில் 18,300 புட்டு போய்க்குங்க. உங்களுக்கு 12:30க்கு கொடுத்துருக்கோம் அந்த ட்ரேடு. உங்களுக்கு 25 ரூபா என்ட்ரி போய்க்குங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 0, ஏன்னா இது வந்து ஹீரோ ட்ரேடு, 1000 ரூபா தான் ரிஸ்க்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு டார்கெட் 35 ரூபாய்க்கு மேலேன்னு சொல்லியிருந்தோம். பட் நம்மளுக்கு ஒரு 60 rupees வந்து போயிருந்தோம். அதாவது 1000 rupees கொடுத்து இது வாங்கியிருந்தீங்கன்னா 1,400 rupees வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் டெய்லி வந்து என்னுடைய P&L வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன், இந்த மந்த்லியே வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய நாலேஜ் ஷேர் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம மெம்பர்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம டிரான்ஸ்பரன்சியாக வந்து ஷேர் பண்ணிருக்கோம். இந்த மந்த்தில் ஓவராலாக 9,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். 45% நம்மளுக்கு தான் ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. 27,000 வந்து கேபிட்டல் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூசேஜ் வந்து இந்த டெலிகிராம் குரூப்ல இருக்கும், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஒரு
சீட்டு பார்த்துக்குங்க. இது வந்து வாட்ஸ்அப் குரூப்போட நம்மளுடைய ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்கு. பிரீமியம் குரூப். அதுல விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம 4 கால்ஸ் வந்து குடுத்திருந்தோம். 4மே வந்து டைம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா இங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் வந்துட்டு குடுத்துருவோம். என்ட்ரி குடுத்துருவோம். டார்கெட் குடுத்துருவோம். 4மே வந்து புட் சைடு தான் வந்து குடுத்திருந்தோம். உங்களுக்கு ஹீரோ ஜீரோ ட்ரேடும் சூப்பர் ப்ராஃபிட். உங்களுக்கு இன்னைக்கு மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டே வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் மெம்பருக்கு. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் சீட் வந்து நான் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு நம்மளுடைய வீடியோஸ் சொல்றேன். நீங்க பழைய வீடியோஸ்ல கூட போய் எடுத்து பார்த்துக்குங்க. ஸோ நேத்து வீடியோவும் வந்துட்டு நம்மளுடைய நேத்தோட P&L வந்துட்டு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம குரூப் ஒரு டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ நேத்தோடதுல வந்துட்டு உங்களுக்கு 4 ட்ரேட் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு 2 ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. 2 ட்ரேட் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுபடி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கால் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நவம்பர் மந்த்ல இருந்து எல்லா வீடியோஸ்லயும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா 18 நவம்பர்ல இருந்துட்டு நம்ம இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு டேட்ல கேஸ் ஆன் கரண்ட் டேட்ல வந்துட்டு நம்ம என்னென்ன ட்ரேடு பண்ணியிருக்கோம், என்னென்ன ட்ரேடு கொடுத்துருக்கோம் டெய்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். வீக்லி பர்ஃபார்மன்ஸ் முதல் கொண்டு நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு எல்லா கால்ஸும் வந்துட்டு ஹிட் ஆயிருக்கா. ஸோ பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டான். உங்களுக்கு லாஸ்ட் வீக் மட்டும் நம்ம 23 கால் கொடுத்தோம். 20 கால் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. உங்களுக்கு 3 கால் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு 87% வந்து அக்யூரன்சி நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய மெம்பர்ஸ் கமெண்ட்ல கூட நீங்க கேட்டு பாருங்க. நம்ம மெம்பர்ஸ் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளுடைய குரூப் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு எதுவுமே வந்து ஃபேக்காவோ இல்லை ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டோ இது பண்ணல. 100% டிரான்ஸ்பரன்சி வந்து நம்மளுடைய மெம்பர்ஸோட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்த்துருவோம். நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்போ போல நம்ம 15 மினிட் அனாலிசிஸ்க்கு போயிடுவோம். நிஃப்டி வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு அப்சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம நேற்று பார்த்த வீடியோவில் போட்டிருந்த அதே ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் தான். உங்களுக்கு எத்தனை டைம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு இங்க ஒரு டைம் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ரீசெண்டாக ஒரு டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட 2 டைமு அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போய் உங்களுக்கு அந்த நம்மளுடைய லைனை தாண்ட முடியாமல் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டைமு. ஸோ உங்களுக்கு மறுபடியும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே 3 பிளான் போடுவோம். கேப் அப் பிளான், கேப் டவுன் பிளான் அண்டு ஃப்ளாட் ஓப்பனிங். ஸோ இந்த 3 பிளானுமே பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு இங்கிருந்து ஒரு சிம்பிள் சப்போர்ட் லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கான். பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் லைன் கிரியேட் ஆயிருக்கா. ஸோ மறுபடியும் வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிட்டு இந்த லைன் வந்து இப்போ வரைஞ்சிட்டீங்களா, கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா. நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு 10 o'clock வரைக்கும் ட்ரேடு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. 10 AM மேலே வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன் அதை சொல்றேன்னா நாளைக்கு RBI பாலிசி மீட் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். மார்க்கெட் அதுக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்பைக் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு 10 o'clock வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்குவோம். ஒரு நல்ல ட்ரேட் இருந்தால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுவோம். புது ட்ரேடராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நாளைக்கு உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆயிட்டானா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆயிட்டானா 17,000 உங்களுக்கு சஸ்டைன் ஆனா இங்க 17,800 மேல 17,880 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 18,000 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக வச்சுட்டு நீங்க கால் சைடு போய்க்கலாம். பட் உங்களுக்கு 18,000ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சைக்காலஜி நம்பர் அது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டைமும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான் பாருங்க. ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு 1, 2, 3 டைம் வந்துட்டு இந்த லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்துட்டு 18,000 வரைக்கும் வந்தானா உங்களுக்கு அது மறுபடியும் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ரெசிஸ்டன்ஸா. ஸோ மேலே வந்துட்டு இங்கே வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்குறான்னு பாருங்க. வெயிட், இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்குறான்னு பாருங்க. ரிவர்சல் கொடுத்தா மறுபடியும் 17,800 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு கீழே போச்சுன்னா நம்மளோட இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். 17,800 வந்து செகண்ட் டார்கெட் ஆகும். அதாவது 900 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். கீழே வந்தால் 17,800 செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சிம்பிள் அண்ட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரைஸ் ஆக்ஷன் தான் ட்ரேட் பண்ணுறோம். பிளஸ்
ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறோம். ஆர்டர் ஃப்ளோ அனலிசி வச்சு நம்ம வந்துட்டு கால்ஸ் கொடுக்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்கிற தான் வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் கால்ஸ்லாம் வந்து அக்யூரன்சி அதிகமாக இருக்கு. ஸோ ஓகேங்களா, வெறும் இந்த பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்றதுல இங்க பிரேக் அவுட் கொடுக்குறானா அதில் அனலிஸ்ட் வந்து ஆர்டர் ஃப்ளோ வச்சு நான் கொடுப்பேன். இப்போ இதுதான் கேப் அப்கான பிளான். கேப் அப் வந்து உங்களுக்கு 17,800 ஓப்பன் ஆகி உங்களுக்கு சஸ்டைன் ஆனா, இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா 17,600 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இங்க ஒரு ஸ்மால் சப்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கும் கீழே வந்து போச்சுன்னா உங்களுக்கு 17,512 வந்துட்டு செகண்ட் டார்கெட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம லாங் டேர்மா வந்துட்டு 3-4 மந்த்ஸாகவே வந்துட்டு நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து டெய்லி நம்மளுடைய லெவல்ஸ் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க வந்து தாராளமா அங்கே போய் பார்த்து நீங்க வரைஞ்சிக்கலாம் உங்களுடைய சார்ட்ல. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு பிரேக் அப் பண்ணா மறுபடியும் 17,400 வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த 17,400 வந்து ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, உங்களுக்கு இதை வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லாங் டேர்ம்ல இருந்து இது ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ அதனால இங்கே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு கேப் அப் அண்ட் கேப் டவுன் பிளான் பார்த்துக்கிறோம். கேப் டவுன் ஆகி உங்களுக்கு நம்மளுடைய இந்த சப்போர்ட் டிமாண்ட் ஜோன் இருக்கு இல்லையா, டிமாண்ட் ஜோன் அங்கிருந்தெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாளைக்கு ஃபிளாட் ஓப்பனிங் தரான் தானா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்க ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட்காக வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணலாம் தாராளமா, உங்களுக்கு மேலேயோ கீழேயோ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க ட்ரேடை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 10 o'clock வரைக்குமே நாளைக்கு ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்துட்டு நாளைக்கு இந்த இடத்துல வந்துட்டு நோ ட்ரேடிங் ஜோன், இந்த ஜோன் வந்துட்டு. ஸோ நாளைக்கு இதுக்குள்ளார எங்காச்சும் ட்ரேட் ஆனானா உங்களுக்கு இப்படி ட்ரேட் ஆகும். ஸோ ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தானா மேலே பிரேக் அவுட் கொடுத்தானா கால் சைடு, கீழே பிரேக் அவுட் கொடுத்தானா புட் சைடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரேடு பண்ணிக்கலாம். நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் இதுதான். நாளைக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராமில் சேர்ந்துட்டு கோர்ஸ் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ ப்ளஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் மூணுமே கலந்து வந்து ஒரு கம்மி ப்ரைஸில் வந்துட்டு ரெக்கார்டட் கிளாஸ் அண்டு வேணா ஆன்லைன் கோர்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 days ஆகுது. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க வந்துட்டு இது பண்ணிக்கங்க, நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இங்கிருந்து ரிவர்சல் கூட கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆர்பிஐ மீட் இருக்கு, பெரிய மூவ்மெண்ட்ஸ் வந்து நாளைக்கு கொடுப்பான். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கோட நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ சேம் வியூ தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன், பேங்க் நிஃப்டிலையும் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கான் பாருங்க. ஸோ இன்னைக்கு போட்டிருந்த சேம் வந்துட்டு நேற்று வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா புட் சைட் போய்க்கணும். பட் நம்ம வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை கணக்கில் வச்சுக்கவே இல்லை, அதாவது நம்ம வந்துட்டு கவனிக்கவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா நிஃப்டினா நிஃப்டி, பேங்க் நிஃப்டினா நிஃப்டி, ஏதோ ஒன்றை மட்டும் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு கணக்குல நிஃப்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கான். ஸோ இதை வந்து நம்ம இங்கே பேரலாக வந்துட்டு வரைஞ்சிக்குவோம். ஸோ உங்களுக்கு 3 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கானா, வெயிட், உங்களுக்கு இங்கே 3 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். 1 உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்க, 2 சிம்பிள் லைன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணலாங்க. நீங்கள் அவ்வளோ டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது ட்ரேடிங். டிஃபிகல்ட் எப்போனா உங்களோட எமோஷனல்ஸ் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக போக தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போட தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். மிச்சபடிக்கு ட்ரேடிங் வந்துட்டு ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள். இப்போ வந்துட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த லைன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ பாருங்க, இங்கே வந்துட்டு இந்த 2 லைன்ஸுமே நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்க. இங்கே சப்போர்ட் எல்லாம் எடுத்துருக்கங்காட்டி, ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துருக்காட்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம போட்டிருக்கோம். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு இந்த இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 15 minute சார்ட்ல இருக்கும். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ உங்களுக்கு கேப் அப் வந்து ஒரு 41,000 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து பிரேக் அவுட் கொடுக்குறான்னு பாருங்க. கொடுத்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து என்ன வச்சுக்கலாம்னா, ஸோ இந்த ஹை வந்துருக்கு இல்லையா, இந்த ஹையை வந்துட்டு 42,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும். 42,000 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம்.
இதே வந்துட்டு இங்கிருந்து 42,000 பிரேக் அவுட் கொடுத்தானா 42,200லேருந்து 287 டார்கெட் ஆகும். அடுத்து உங்களுக்கு மேலே போனானா இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வருமானு தெரியல. பட் இருந்தாலும் மேலே போனோன்னா இந்த ஒவ்வொரு லைனையும் வந்து மார்க் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்த டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் கால் சைடு போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபாலோ ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனு. ஃபாலோ ஆனா வந்துட்டு நம்மளுக்கு கீழே இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு கீழே பிரேக் அவுட் பண்ணுறானான்னு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு நிஃப்டி மாதிரியே இதுவும் வந்துட்டு நாளைக்கு ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 10 o'clock வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கு. ஸோ இது வந்து நோ ட்ரேடிங் ஜோனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு கலரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இதை வந்து ஒரு ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்குவோம். எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுறானோ ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சு நீங்கள் போய்க்கலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆனா ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு 40,619 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட் ஆகும். தேர்ட் டார்கெட்டாக வந்துட்டு நீங்கள் 40,155 40,400 அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கிருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தானா இங்கிருந்து மறுபடியும் வந்து நீங்கள் கால் சைடு போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆனானா நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி இந்த நோ ட்ரேடிங் ஜோனில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ட்ரேடிங்கை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் வந்து எப்படி வச்சிருக்கானா நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்கான் 43 பாயிண்ட். பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் வந்துட்டு 100 பாயிண்ட்ஸ் கிரீன்ல வச்சிருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு எஃபிஐ மீட்டிங் இருக்குங்காட்டி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து இன்னைக்கு காமிச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ரேலி வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவும் 10 o'clock மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10 o'clock முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்துட்டு நாளைக்கு கூட நம்மளுடைய ட்ரேடிங் பிளான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நம்ம சேனல் வந்து ஒரு சின்ன சேனல் வந்து இப்போதான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த க்ரோத்தில் வந்துட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கிடைக்கும். நீங்களும் வந்து நம்ம சேனலோட சேர்ந்து க்ரோத் ஆகலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு போட்ட பிளான் வந்து நாளைக்கு சக்ஸஸ் ஆகி ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா நாளைக்கோட வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. நம்மளோட டெலிகிராமில் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். தேங்க்யூ வெரி மச். ஓகேங்களா?